கோவையில் கடந்த 2 நாட்களாக அடைமழை பெய்து வரும் நிலையிலும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தின் வடிகால் பணிகள் காரணமாக பல இடங்களில் மழைநீர் முற்றிலும் வடிந்து போக்குவரத்து நெருக்கடி ஏற்படவில்லை என பொதுமக்கள் பாராட்டியுள்ளனர். கோவையில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. பகல் நேரத்தை விட இரவு நேரங்களில் மழை அதிகமாக பொழியும் நிலையிலும் வழக்கமாக மழைநீர் தேங்கும் பல பகுதிகளில் தற்போது மழைநீர் தேங்காமல் வடிந்துள்ளது. இந்த மாதிரி மழை தண்ணி வந்தால் இதாகுதுங்க. இப்போ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீட்டாக போயிட்டு நீட்டாக வந்துருக்கு. முதலாச்சும் பஸ்ஸுலாம் வந்து லாக் ஆகிருக்கு. இப்போ இந்த பிரச்சனை இல்லாமல் பொதுமக்களுக்கு எந்த இடத்துல இல்லாமல் இருக்குது. நைட்டு கொஞ்சம் மழை பரவாயில்ல, நார்மலாக தான் இருக்குது. எதுவும் தொந்தரவுலாம் ஒன்றும் இல்லை. ரோட்டில் எதுவும் தொந்தரவுலாம் ஒன்றும் இல்லை. இந்த போய் வந்து ஒரு 5-6 மாதத்துக்கு ரொம்ப தொந்தரவாக இருந்தது. அதை கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்கு. குறிப்பாக சிவானந்த காலனி, உப்பிலிப்பாளையம் மற்றும் லங்கா கார்னர் பாலங்களின் கீழே முன்பு அடிக்கடி மழைநீர் தேங்கி வாகனங்கள் சிக்கிக் கொள்ளும் நிலை இருந்தது. ஆனால் சமீபத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதால் இப்போது மழைநீர் தேங்காத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமமின்றி பயணிக்க முடிவதாக தெரிவித்துள்ளனர். எப்பவும் இந்த பாலத்துக்கு அடியில் மழை வந்தால் தண்ணி நின்றுட்டே இருக்கும். இந்த டைமில் சுத்தமாக வடிஞ்சு நல்லா ரோடு கிளியராக இருக்குது, வண்டி போகிற மாதிரி. இந்த சௌகரியத்தை பண்ணி கொடுத்தவங்களுக்கு எல்லாம் நன்றி. கோவை மேம்பாலம், தரைவாலம், தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காதவாறு கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பலனாக மழைநீர் தேங்கவில்லை என்று மாநகராட்சி அதிகாரிகளும் கூறியுள்ளனர். மழைநீர் தேங்கினாலும் மழைநீரை அகற்ற போதுமான உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களுடன் பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.